ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம வீடியோவில் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக உள்ள ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் போட்டிருக்கிறேன். அது கிச்சன் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் போட்டிருக்கேன். டைம் இருந்தால் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்துக்கலாங்க. நம்ம எல்லாருமே வாழைக்காய் பொரியலுக்கு யூஸ் பண்ணுவோம். பொரியல் ஆகட்டும், பஜ்ஜி ஆகட்டும், பொடி மாஸ் மாதிரி பண்ணுறதாகட்டும், வறுவல் ஆகட்டும். அப்போ நம்ம இந்த தோலை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த வாழைக்காயோட தோலை எடுக்கும் பொழுது நமக்கு அந்த தோலோடு சேர்ந்து காயும் ஃபுல்லாக வெளியே வந்துடும் சம்டைம்ஸு நம்ம அந்த தோலை எடுக்கும் பொழுது. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிற ஒரு மெத்தடில் மேல் தோலை மட்டும் எப்படி எடுக்கலான்னு நான் கீழ்ப்பகுதியில் லேசாக கட் பண்ணிவிட்டு வாழைக்காயில் ஒரு சில கீறல் போடுறேன். ரொம்ப ஆழமாக போட தேவையில்லை, லேசாக கீறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வாழைக்காயை சுற்றிலுமே லேசாக கீறல்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம தோலை ரிமூவ் பண்ணும் பொழுது ஈஸியாகவும் இருக்கும். அந்த வாழைக்காய் ஃபுல்லாக நமக்கு வெளியே வராது, வேஸ்ட் ஆகாது. வாழைக்காயை ஆக்சுவலாக தோலோடு சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தோலை ரிமூவ் பண்ணுறோம். தோலை ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அந்த வாழைக்காயையும் பாதி வேஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் லேசாக கீறல் விட்டு எடுக்கும் பொழுது அந்த காய் வேஸ்ட் ஆகாமல் நம்ம அந்த தோலை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த தோல் கொஞ்சம் இருக்கும், அந்த இன்னர் லேயர், தோலோட இன்னர் லேயர் அதில் இருக்கும். எப்போவுமே நம்ம சத்தான பகுதிகளை எல்லாமே வீணடிச்சிடுறோம். இப்போ ஆப்பிள் சாப்பிடும்போது கூட அந்த தோலில் தான் நிறைய சத்து இருக்குது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் சாப்பிட்றாங்க. இனிமேல் தோலோடு சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த வாழைக்காயை நம்ம எப்படி அழகாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. காய் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் தோலை எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நீங்களும் பொரியல் செய்யும்போது, வறுவல் செய்யும் பொழுது எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சமைக்கும் பொழுது குழம்புல உப்பை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருவோம் சம்டைம்ஸ். இப்போ நம்ம எப்போவுமே சமைக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி உப்பு ஜாஸ்தியான டைமில் உருளைக்கிழங்கு ஒன்றா கொஞ்சம் தோல் சீவிட்டு அந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு அந்த உப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இதோடு சேர்ந்து இது வேகட்டும். ஆக்சுவலாக நான் இங்கே பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு குழம்பு தான் வைக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து வேக வைக்கும் பொழுது நம்ம எதுவுமே அரைச்செல்லாம் ஊற்ற தேவையில்லை. சாதாரணமாக தாளிப்போட இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த உருளைக்கிழங்கை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா வெந்துடும். பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா மசிச்சு விடும் பொழுது நம்மளுக்கு குழம்பும் நல்ல ஒரு திக்கான கிரேவியாக வரும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது பாசிப்பயிருக்கு மட்டும் இல்லைங்க. பாசிப்பயிராகட்டும், தட்டைப்பயிறு, கொள்ளு பருப்பு, அப்புறம் நம்ம கொண்டக்கடலை, இது எல்லாத்துக்குமேங்க இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கை நீங்கள் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை சேர்த்து அதை இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்போ அந்த குழம்பும் அந்த கிரேவியும் நல்லா திக்காயிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள். உப்பு சுவையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் குழம்போட சுவையும் கூடும். அடுத்ததாக டிப் நம்பர் 3 என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருமே முட்டை வாங்குவோம். முட்டை வாங்கிட்டு இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும் முட்டை வாங்கிட்டு நம்ம அந்த முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு பேக்கெட்டை தூக்கி போட்டுடுறோம். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம முட்டை பாக்ஸை கடைக்கு எடுத்துகிட்டு போய் அதில் நம்ம முட்டை வாங்கிட்டு வர்றோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட்டில் வாங்கும் பொழுது இந்த முட்டை அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹோல்ஸுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மண் போட்டு, இப்போ நீங்கள் விதை ஏதாவது போடுறீங்க அப்படின்னா கூட போட்டு வச்சுக்கலாம். அது முளைச்சதுக்கப்புறம் அந்த அந்த ரவுண்டை அப்படியே கட் பண்ணி எடுத்து நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஃபோன் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் கிச்சனில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க கூட உங்கள் டைனிங் டேபிள்லேயோ இல்லை ஷெல்ஃப்லேயோ இந்த மாதிரி
பாக்ஸில் வந்து வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் வீடியோ எடுக்கும்பொழுது கூட இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ எடுக்க ஸ்டாண்ட் இல்லைனா கூட இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்துக்கலாங்க. நம்ம எல்லாருமே வீட்டில் ரவை யூஸ் பண்ணுறோம். ரவை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. இப்போ ரவை வந்து நம்ம நிறைய வாங்குகிற டைமில் அதை வந்து வறுத்து வச்சுடுவோம். இல்லைன்னா அதில் அந்த வண்டு வந்துடும், இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த வெள்ளை கலரில் புழு வந்துடும். ஒரு மாதிரி அது செதலாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வலை மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்க நம்ம வறுத்து வைக்க முடியாத டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. வாங்கினோடனே நீங்கள் வறுத்து ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவசரத்துக்கும் எடுத்துக்கலாம். ரவையும் வந்து நீண்ட நாளுக்கு பூச்சி வண்டு எதுவுமே வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருவோம். இதில் வந்து வறுக்காத ரவையில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் கொஞ்சமாக கிராம்பு போட்டு வச்சுக்கலாங்க. இந்த கிராம்பு போடுறதுனால எந்த ஒரு பூச்சியோ புழுவோ வராது. அந்த கிராம்பு வாசனைக்கு வந்து அது பக்கத்துலேயே வராதுங்க. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரவைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வேறு ஏதாவது கடலை மாவு இந்த மாதிரி டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். அடுத்தது டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ப்ரோக்கலி எல்லாம் வந்து எப்போவுமே நமக்கு கடையில் கிடைக்காம ஆகிடும் சில டைமில். இப்போ வாங்கி இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் அப்படியே வச்சா கூட மேலே வந்து அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு மஞ்சள் நிறமாக ஆகிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் அந்த வாங்கிட்டு வந்ததுலேருந்து அந்த ஓரத்தை லேசாக அந்த தண்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது காஞ்ச மாதிரி ஆயிருந்தது. நான் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுட்டேன். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பச்சை தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி போட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுருக்கிறேன். இது நீங்கள் வந்து வித்தின் 2 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறதால அப்படியே வெளியவே வச்சுக்கலாம். இப்படியே வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு 1 வீக்குக்கு வைக்கிறேன் அப்படின்னா இந்த தண்ணியோடு இந்த பூவோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். நான் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வெளியே வச்சுட்டேன் அந்த ஈவினிங் ஃபுல்லாகவுமே. அதனால தான் அது எல்லோ கலர் ஆகிடுச்சு. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம். லீவு விட்டாச்சு, குட்டீஸ்க்கெல்லாம் கொண்டாட்டம், அம்மாக்களுக்கெல்லாம் திண்டாட்டம். இப்போ குட்டீஸ் வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம குட்டீஸ் தான், நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு செஞ்சு கொடுக்கணும், நல்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். சம்டைம்ஸ் கடையில் வாங்கிடுவோம். நம்ம ஃப்ரூட்ஸ் எப்போவுமே வாங்கி ஸ்டாக் வச்சுருந்தோம் அப்படின்னா, இல்லைன்னா நமக்கு வண்டிக்காரங்க கிட்ட டெய்லியுமே கிடைக்கும். நீங்கள் 2 days ஒன்ஸ் இல்லைன்னா டெய்லி கூட வாங்கிக்கலாம். ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சு நல்லா கழுவி வச்சுட்டு அவங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அந்த டைமில் கொடுத்துக்கலாங்க. ஒரு 11 மணி சுமாரில் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக ஈவினிங் நம்ம பால் ஏதாவது குடிக்க கொடுத்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி முறுக்கு, சிப்ஸ், மிக்சர் இல்லைன்னா ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குட்டீஸ்க்கு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டை நம்ம கொடுக்கலாம். தீபாவளிக்கு மட்டுமே இந்த பலகாரங்களை செய்யாமல் இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் டைம்லேயும் செஞ்சு நம்ம குட்டீஸுக்கு இது எல்லாத்தையும் கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கடையில் பார்த்திங்கன்னா ஒரே எண்ணெயில் தான் திருப்பி செய்வாங்க. நான் குறையா சொல்லலை. இப்போ 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினாங்கன்னா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெயை கொட்ட மாட்டாங்க. அந்த எண்ணெய் மேலேயே மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அடுத்த பலகாரத்தை சுடுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம குட்டீஸுக்கும் அது ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். வீக்கெண்டில் ஒரு நாள் செஞ்சால் போதுங்க, ஒரு வாரம் முழுக்கும் செஞ்சு வச்சிடலாம். நானே அப்படி தான் செஞ்சு வைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.